அன்புள்ள கடக ராசி அன்பர்களே வணக்கம். கடகராசி அன்பர்களுக்கு சூரிய பேச்சினை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இதுவரை லாபஸ்தானத்தில் இருந்த சூரிய பகவான் 12ஆம் இடமாகிய மிதுன ராசிக்கு அவர் ஜூன் 15ஆம் தேதி வருகிறார். ஜூலை 16 வரை அவர் அங்குதான் சஞ்சாரம் செய்வார், விரயத்தில் இருப்பார். சூரியன் விரயம் என்பதால் தந்தையாரால், சூரியன் தான் தந்தை ஜாதகத்தில், தந்தையாரால் வீண் விரயங்கள் உண்டாகும். தந்தையார் பட்ட கடனை தாங்கள் அடைக்க வேண்டி இருக்கும். தங்களுக்கு உடல் உஷ்ணம் அதிகரிக்கும், சளி, இருமல், காய்ச்சல் போன்றவை வரலாம், செலவுகள் உண்டாகலாம். அரசியல்வாதிகளுக்கு பாதிப்பு உண்டாகும், தங்களுக்கு சிறு சோதனைகள் வரலாம், தங்களுடைய புகழ் கௌரவம் பாதிக்கப்படும், மக்களிடையே செல்வாக்கு குறையலாம். ஏற்கனவே தங்களுக்கு ஜென்ம குரு வனவாசம் சென்றதை போல குரு பகவான் இருக்கிறார். குரு இருப்பதால் வனவாசம் போவதை போல பண செலவுகள் அதிகமாகும், குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் உருவாகலாம். தொழில் செய்வோர், சூரியன் சம்பந்தப்பட்ட தொழில், மருத்துவர்கள், அரசு உத்தியோகம் உள்ளவர்கள், தங்க ஆசாரிகள் போன்றவருக்கு சற்று வருமானம் குறைவுபடக்கூடும். அலோபதி மருத்துவர்களுக்கு மருத்துவத்துறையில் உழைப்பு அதிகமாக இருக்கும். உயர் அதிகாரிகளுக்கு அவர்களின் கீழே வேலை செய்யும் தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பு குறையக்கூடும். நோய் பொறுத்தவரை உச்சந்தலை, எலும்பு, முதுகு தண்டுவடம், வலது உடல் பாகங்கள் பாதிக்கலாம். ஆகவே சற்று கவனமாக இருங்கள். கடகராசி அன்பர்கள் கோவிலுக்கு சென்றால் ஞாயிற்றுக்கிழமைகளில் நவ கிரகத்தில் உள்ள சூரியனை வழிபடுங்கள், தீபம் ஏற்றுங்கள். சூரியனுக்கான கடவுள் சிவபெருமானுக்கும் தீபம் ஏற்றுங்கள். மற்றபடி விரய சூரியன் என்பதால் உடல் நலக்குறைவு உண்டாகும், பண செலவுகள் உண்டாகும், அரசு வழியில் தொல்லைகள், அரசாங்க காரியங்கள் இழுபறியாகும், தந்தையாரின் ஒத்துழைப்பு இருக்காது, தந்தையாரால் கடன் பட நேரிடும். சற்று கவனமாக இருங்கள். மற்றபடி கோயிலுக்கு சென்றால் இறை வழிபாடு அவசியம். தினமும் பகவத்கீதை படியுங்கள், பாராயணம் செய்யுங்கள், தங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். கோதுமை தானம் செய்யுங்கள். கோதுமை தானம் செய்தால் தங்களுக்கு நன்மைகள் நடைபெறும். தினமும் காலை எழுந்தவுடன் சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள். சூரிய நமஸ்காரம் செய்தாலே கண் பார்வை நன்றாக இருக்கும், உடல் மேனி அழகு கூடும். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.